ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தாம்சன் மாதன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன அப்படி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக எப்படி ப்ரோ ஒன் டேப் அடிக்குன்னு சொல்லிட்டு அதிகம் பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காகவே மேக் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனை ஆனில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல எல்லோரும் கேட்குறது எப்படி பேர் உன்னால் மட்டும் ஒன் டேப் அடிக்க முடியுது, எங்களால் அடிக்க முடியுமா இல்லை முடியாதா, அதுக்கு எதுனா செட்டிங்ஸ் எதுனா வைக்கணுமா, அதிகம் பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம என்ன தான் அடித்தாலும் கன்ஃபார்ம் பாருங்கள், ஹெட்ஷாட்டே அது ரெட் பாயிண்ட்டே காட்ட மாட்டேங்குது. நம்ம எப்படி வச்சு அடித்தாலும் ரெட் பாயிண்ட்டே காட்ட மாட்டேங்குது. அதனால் நான் இப்போ வந்து சொல்ல போகிற செட்டிங்ஸ் மறக்காமல் பாருங்கள். அதிகம் பேர் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ரொம்ப கீயை சின்னதாக வச்சா ஹெட்ஷாட் வியுமா ப்ரோ, இல்லை ரொம்ப கீயை வச்சா ரொம்ப வச்சா ரொம்ப ஹெட்ஷாட் வியுமா ப்ரோ, மேலே தூக்கி வச்சா ஹெட்ஷாட் வியுமா ப்ரோன்னு சொல்லிட்டு அதிகம் பேருக்கு இந்த டவுட் வருது. இப்போ அதுக்கான சொல்கிற பாருங்க, மேலெலாம் வச்சுன்னா நம்மளால் கன்ஃபார்ம் கை எடுத்து டக்குன்னு ஸ்பீட் மூமெண்ட்டு தர முடியாது. கரெக்டாக நான் வைக்கிற பார்த்தீங்களா, அந்த இடத்துல கரெக்டாக வச்சுன்னா உங்களால் கரெக்டாக மூமெண்ட் தர முடியும். அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக எவ்வளோ பொசிஷன் சைஸ் வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 52 வைங்க. அது மேலாம் வைக்காதீங்க, அது கம்மியாக வைக்காதீங்க. அதிகமாக பெருசாக வச்சிங்கன்னா உங்களுக்கு சும்மானாலே அந்த ஃபயர் பட்டனில் வந்து டச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது சும்மா பாருங்களேன், அடித்து பார்த்தாலும் கன்ஃபார்ம் இந்த ட்ரிக்கு கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்பலாம், நீங்கள் வேணால் ட்ரை கூட பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி பல பேர் கேட்டிருக்கீங்க, ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் வாரத்துக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ தான் அப்லோட் பண்ணுறீங்க, ஏன் ப்ரோ அந்த ஃபஸ்ட்டு மாரிலாம் வீடியோஸ் அதிகமாக அப்லோடே பண்ண மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபோன் வச்சுட்டு வந்து சாதாரண விவோ ஃபோன் தான், ஹை குவாலிட்டி ஃபோன்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணல. அந்த ஃபோனில் ஒரு சரியாக ஸ்க்ரீனு கூட ரெக்கார்ட் பண்ண முடியாது. நான் அதில் கஷ்டப்பட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போகிறதுலையோ போதும் நான் எப்படி தான். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்டு லீவ்ஸில் மட்டும்தான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி போடுறேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணினே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாருங்கள், தினமும் ஒரு வீடியோ கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணுவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டேப் அடிக்குது சரி ப்ரோ, ஸ்பீடு மூமெண்ட்டுக்கு என்ன சொல்லு ப்ரோன்னு கேட்குறீங்க. ஸ்பீடு மூமெண்ட் என்னென்னு பண்ணால் உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து கீழே வந்து எஃப்பிஎஸ்ன்னு ஒன்று இருக்கும், எஃப்பிஎஸ்ன்னு இருக்கும். அது வந்து கன்ஃபார்ம் ஆன் பண்ணி வச்சுங்க. அதே போது ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபார்ம் உங்கள் ஃபோனே வந்து ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஆன் பண்ணிவிட்டா. ஆனால் என்ன, கொஞ்சம் ஃபோன் வந்து லைட்டாக லாக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன ரூம் மேட்ச்சு அந்தமாரி ஹெட்செட் அடிக்கணும் அந்தமாரி மேட்ச்சுக்கெலாம் மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஆன் பண்ணி விளையாடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தமாரி ஹெட்ஷாட் பற்றி எப்படி அடிக்குன்னு சொல்லிட்டு வீடியோ நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.